ஆண்டவரும் அருமைரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, இனி நீ வெட்கப்படுவது இல்லை என்பதாக கர்த்தர் உங்களை பார்த்து தான் தீர்க்கமாய் சொல்லி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தில் நான் வெட்கப்பட்டுட்டேனே, நான் இந்த இடத்துல தலை குனிஞ்சிட்டேனே, இவர்களுக்கு முன்னால் போய் தலை குனிஞ்சிட்டேனே என்று சொல்லி பல விதத்தில் சோர்ந்து போயிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49 அதிகாரம் 23வது வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுது நம்ம அறிந்து கொள்வோம் என்றால் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது தான். அவருக்கு நம்ம காத்திருக்கும் பொழுது தான் வல்லமை வெளிப்படும். அவருக்கு காத்திருக்கும் பொழுது தான் கிரியை வெளிப்படும். அவருக்கு காத்திருக்கும் பொழுது தான் தேவ திட்டமும் தேவ தரிசனமும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு கூட என்ன செய்து கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி எதிலெல்லாமோ நம்ம காத்திருக்கிறோம், எதற்கெல்லாமோ பல நாட்கள் காத்திருக்கிறோம், பல மனிதர்களுக்கு காத்திருக்கிறோம், பல மணி நேரம் காத்திருக்கிறோம். ஆனால் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கு தான் சாக்கு போக்குகளை சொல்லுகிறோம். தேவ சமூகத்தில் அமர்வதற்குத்தான் என்னால் முடியலைன்னு சொல்லுகிறோம், இல்லைன்னா உடல் பலவீனத்தை நம்ம காட்டுகிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதுக்கு காத்திருக்கணும்னு சொன்னால், அவர் நம்முடைய வாழ்க்கையில் திட்டம் பண்ணினதை நிறைவேற்றுவதற்கு அவருடைய சமூகத்தில் காத்திருந்தால் தான் நீங்கள் வெட்கப்படுவது இல்லை என்பதை கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். யோவேல் 2 அதிகாரம் 27வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, அவருடைய பிள்ளைகளாக நம்ம நடந்து கொள்ளும் பொழுது, நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய திருச்சபையில், நாம் இருக்கிறதான பட்டணத்தில் நம்ம கர்த்தருடைய பிள்ளை என்பதை நாம் வெளிப்படுத்தணும். எப்படி வெளிப்படுத்த முடியும் தெரியுமா? நாம் செய்கிற ஒவ்வொரு நற்கிரியைகள் மூலமாக, நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமாக, நம்முடைய செய்கைகள் மூலமாக அவரை நம்ம வெளிப்படுத்தணுமே தவிர, வெளிப்பிரகாரமாக அநேகர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், வெளிப்பிரகாரமான தோற்றத்தை மாற்றிக்கொண்டால் நான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட வாழ்கிறவர்கள் தான் இன்னைக்கு அநேகர் இருக்கிறார்கள். மாய்மாலம் பண்ணக்கூடாது. நம்ம கிரியை கர்த்தரை வெளிப்படுத்த வேண்டும். அவருக்கு காத்திருக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61 அதிகாரம் 7வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 பலன் வரும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இழந்திருக்கிறீர்களோ, யாருக்கு முன்னால் நீங்கள் தலகுனிந்திருக்கிறீர்களோ, எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கிறதோ, நீங்கள் இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் மாத்திரம் காத்திருந்தது பாருங்க, ஆண்டவர் 2 பலனை யோபுவுக்கு 2 மடங்கு ஆண்டவர் திரும்ப தந்து அவன் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தவர் உங்களை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? உங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? பின்ன ஏன் சோர்ந்து போகிறீங்க? இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் பற்றி கொள்ளுங்கள், நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் அப்படியே வாழ்ந்திருக்கட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், தேவ திட்டங்கள் நிறைவேறட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.